சொல்லுங்க. பார்ட் 2 இதெல்லாம் நான் போடுவேன். இல்லனா கலெக்ஷன்ல இப்ப பேசுறேன். பார்ட் 2. ஓகே, இப்போ வந்து கூழ் வார்த்தலோட பார்ட் 2 பார்க்க போறோம் நம்ம. ஈவினிங் சாமி கும்பிடுறது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிடுவோம். இதோ எங்க மாமியார் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பண்றோம். இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஃபிஷ், மட்டன், சிக்கன் எடுத்திருக்கோம். இதோ சிக்கன் மட்டன் இங்கே இருக்குது. ஃபிஷ் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். நான் வ்ளாகிங் பண்ணுறது 2 பேர் சிரிச்சுட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமில். மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஃபிஷ் ஆல்ரெடி. இன்னும் சிக்கன் மட்டன் மட்டும் செய்யணும். அதுக்கப்புறம் 2 பொரியல் செய்யணும், பருப்பு வைக்கணும். நான் செய்ய காட்டுறேன். இதுவும் ஃபுல் ரெசிபிஸ் அப்பெல்லாம் நான் காட்டல, ஜஸ்ட் ஹியர் அண்ட் தேர் வீடியோ மாதிரி காட்டுறேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேக வச்சு போட்டிருந்தேன். கம்மியாக தான் எடுத்துருந்தோம், சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வேறு இருக்கனால. சைடில் என் பொண்ணு வந்து குட்டி விலாகிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் மட்டனுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என் இஷ்ட சமையல் தான். தேங்காய் அரைக்கிறப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி 2 பொரியல் செய்யணும். அப்புறம் நான்வெஜ் ஒன்று வந்து வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, பருப்பு, பச்சரிசி சாதம் தனியாக, நார்மலாக சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ். இதெல்லாம் தான் இன்றைக்கி செய்யணும் சாமி கும்பிட. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் பண்ண வேண்டியது இருந்தனால ப்ராப்பராக என்னால் ஒரு வ்ளாகிங்காக எடுக்க முடியல. ஏன்னா பையன் அழுவான்னு சொல்லிட்டு மாமியார் பையனை வச்சுட்டு விளாட வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆளாக செய்கிறனால என்னால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே மட்டன் வெந்துச்சு. டக்குன்னு அப்படியே குழம்புக்கு தாளிச்சாச்சு. அப்புறம் அப்படியே சைட் பை சைட் சிக்கன் கிரேவிக்கும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அஸ்யூஸ்வல் சேம் வெங்காயம், தக்காளி, அதே மசாலாஸ் தான். கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரேவி மாதிரி தான் செஞ்சுருந்தேன். எதுவும் அரைச்செல்லாம் வைக்கலை. நார்மல் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கறி மசால் பொடி அதெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு நார்மலான சிக்கன் கிரேவி. தேங்காய் வந்து சும்மா லைட்டாக போட்டேன். கொஞ்சம் அந்த கிரேவி அப்போ தான் கொஞ்சம் கிடைக்கும், திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தேங்காய் போட்டிருந்தேன். தேங்காய், சீரகம், சோம்பு, அவ்வளோதான். அது போட்டு செஞ்ச ஒரு சிம்பிளான குயிக் கிரேவி. இன்றைக்கி சாமி கும்பிட நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோன்னா, வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் பச்சரிசி சாதம் தனியாக ஒரு உலக்க வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தனியாக நார்மல் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் முட்டை, ஃபிஷ் மட்டும் அப்புறமா எடுத்துக்கலான்னு அது ஃப்ரிட்ஜிலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. அப்போ வச்சப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் இலைக்கு வைக்கிறதுக்கு பருப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை செய்யணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் சும்மா அளவாக செஞ்சேன். ஏன்னா சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றதுனால கம்மியாக இலைக்கு வைக்கிறதுக்கு அளவாக. அதுக்கப்புறம் ஃபிஷ் மட்டும் இன்னும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கொழுக்கட்டை, இதெல்லாம் கொழுக்கட்டை. இதுதான் அந்த கொழுக்கட்டை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வெறும் பச்சரிசி மாவில் வெல்லம் கரைச்சி ஊற்றி தேங்காய் போட்டு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் சாமிக்கு அப்படியே படம் போட ஆரம்பித்தாச்சு. ஒரு இலையில் வெஜ்ஜும் இன்னொரு இலையில் வந்து நான்வெஜ்ஜும் வைப்போம். இதில் வெஜ்ஜும் வச்சு நான்வெஜ்ஜும் வைப்போம். ஒரு இலையில் ப்யூர் வெஜ் மட்டும் வைப்போம்.
அப்புறம் அந்த கொழுக்கட்டை மாவுலேயே லாஸ்ட்டு கொஞ்சம் மாவில் அப்படியே மாவிளக்கு மாதிரி செஞ்சு வச்சு அப்படியே கும்பிடுவோம். இதில் நான்வெஜ் இலை, இது வந்து மட்டன், சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரான்லாம் செய்வாங்க, எக்கு. பட் நைட்லன்றனால கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இன்னுமே நிறையா சாமிக்கு படைக்கணும்னு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோதான் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வரதை விட்டாச்சு. எனக்கு இந்த வீக் இப்படி தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆர் இன்னொரு விலாகில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.